அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 23, 2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். தென்காசி, நெல்லை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு காற்று சுழற்சி காரணமாக தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று நவம்பர் 23 கனமழை பெய்து வருகிறது. மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கும் இபிஎஸ். நவம்பர் 30 கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுக்கூட்டம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் வரும் 30 நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க உள்ளார். சிதம்பரம் அருகே மரம் விழுந்து மின்கம்பம் சாய்ந்து மின்சாரம் பாய்ந்ததில் 3 மரணமடைந்தனர், 1 படுகாயமடைந்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சாத்தமங்கலம் கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று காற்றுடன் கனமழை பெய்ததில் உயரழுத்த மின்கம்பி மீது விழுந்த மின்கம்பி அறுந்து விழுந்ததில் 3 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அம்மாவட்டத்தின் பிரச்சனைகளுக்காக அடுக்கடுக்காக முன்வைத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நவம்பர் 23 நடைபெற்றது. இதில் விஜய் கலந்து கொண்டு காஞ்சிபுரத்தின் பிரச்சனைகள் குறித்து உரையாற்றினார். தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இச்செய்தியை தொடர்ந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மணி நேரத்துக்கு 26 மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் மழை தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த 3 மணி நேரத்துக்கு திருவள்ளூர் உள்ளிட்ட 26 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் 26 புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழையும், தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு இரவு 7 மணி வரை அரியலூர், மதுரை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, கரூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுடன் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை நீடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி செய்திகள் உடனுக்குடன் தெரிஞ்சு வச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.